Hello everyone, welcome to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஷேக்ஸ்பியரோட சானட்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனுடைய டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அப்டேட்டட் சிலபஸில் வந்துட்டு நமக்கு வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 சானட்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சானட்டோட ஓவர்வியூன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 3 சானட்ஸ், அதாவது 18, 29 அண்ட் 65, இந்த 3 சானட்ஸோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அண்ட் ஷேக்ஸ்பியர் பற்றி நிறைய சொல்லலாம், நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம், நிறைய எம்சிக்யூஸ் அண்ட் அவரோட ஒர்க்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது எல்லாமே வந்து ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த யூனிட்டை வந்து நீங்கள் தரவாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 சானட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க 6 சானட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்காக எழுதினது, மிஸ்டர் WH அப்படின்ற ஒரு மேலுக்காக எழுதினது. அடுத்து லாஸ்ட் அந்த 129 அண்ட் 130, அது ரெண்டும் பார்த்திங்கன்னா அந்த டார்க் லேடிக்காக எழுதினது, டார்க் விமனுக்காக எழுதினது. ஸோ அந்த 2 சானட்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் செகண்ட் 3 சானட்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்குறேன். இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் WHக்காக எழுதினது தான். இதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 116 இருக்குது இல்லைங்களா, இந்த சானட் மட்டும் அந்த மாதிரி ஒரு பர்சனுக்காக எழுதினதுன்னு இல்லாமல் காமனாக லவ்க்காக எழுதினது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சானட் 104. To me, fair friend, you never can be old, for as you were first, when first your eyed, such seems your beauty still. ஸோ இந்த சானட்டில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து அந்த மிஸ்டர் WH இருக்கார் இல்லைங்களா, அந்த பர்சனோட பியூட்டியை பற்றி தான் சொல்லியிருப்பார். நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்த்திங்கன்னா அந்த மேலே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான பர்சன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிக்சரைசேஷன் கொடுத்துட்டு இருந்திருப்பார். ஸோ இந்த சானட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பியூட்டியை பற்றி தான் பேசுகிறாரு, எப்படி வந்து அவரோட பியூட்டி இருக்குது அப்படின்றதையும். கடைசியாக வந்து எல்லாருமே ஒரு நாள் வந்து இறக்க போகிறாங்க இல்லையா, அந்த இதையும் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பார். ஸோ வாங்க எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். டு மீ ஃபேர் ஃப்ரெண்ட், ஸோ என்னோட ஃப்ரெண்ட், நீ வந்து எப்பயுமே வந்து ஓல்ட் ஆக மாட்ட. நீ நான் உன்னை எப்போ ஃபஸ்ட்டு சந்திச்சனோ அந்த சமயத்தில் எந்த அளவுக்கு பியூட்டியாக இருந்தியோ அதே மாதிரி தான் இன்னமும் இருக்க, இப்போயும் அதே அளவு பியூட்டியில் தான் இருக்க. ஸோ வென் ஃபர்ஸ்ட் யுவர் ஐட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஷேக்ஸ்பியர் வந்து அவரை பார்த்த டைம், நான் அந்த டைமில் இருந்து யுவர் பியூட்டி ஸ்டில், உன்னோட பியூட்டி வந்து இன்னுமே அப்படியே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. 3 winters cold have from the forest shook 3 summers pride. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறேன்னா அவர் பார்த்து எத்தனை வருஷம் ஆயிருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுவுமே வந்து கேட்கலாம், ஷேக்ஸ்பியர் வந்து அவரோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் WH எத்தனை வருஷமாக பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ இட் இஸ் 3 years. ஸோ அவரை பார்த்ததுக்கப்புறமா 3 winters cold, ஸோ 3 வின்டர் வந்து வின்டர்னால் வந்து சில்லுன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த 3 வின்டர் வந்துட்டு சம்மரோட ப்ரைடு, சம்மரோட ப்ரைட்னால் நிறைய லீவ்ஸ் இருக்கும், நிறைய ஃப்ரூட்ஸு அந்த மாதிரிலாம் வரும் இல்லைங்களா, அதை ப்ரைடு எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஸோ வின்டர் வந்தவுடனே லீவ்ஸ்லாம் ஃபாலோ ஆகும். அதுவும் இங்கிலாண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா வின்டர் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்கும். ஸோ லீவ்ஸ் எல்லாமே வந்து விழுந்துரும், அந்த சம்மரோட ப்ரைடை வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. 3 beauteous springs to yellow autumn turned. ஸோ 3 அழகான ஸ்ப்ரிங்ஸ் வந்து எதுக்கு டேர்ன் ஆயிடுச்சுன்னா ஆட்டம் சீசனுக்கு டேர்ன் ஆயிடுச்சு. ஆட்டம் சீசன்னா நம்ம லீவ்ஸ் எல்லாமே க்ரீனாக இருந்த லீவ்ஸ் எல்லாமே எல்லோவாக மாறிடும் இல்லைங்களா. ஸோ அதை சொல்கிறாரு. கோல்டு வந்து வின்டர்ஸ் கோல்டு வந்து சம்மரோட ப்ரைடை எடுத்துகிட்டு போயிடுச்சு. பியூட்டிஃபுல் ஸ்ப்ரிங் வந்து ஆட்டமாக வந்து மாறிடுச்சு, எல்லோவுக்கு மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன் ப்ராசஸ் ஆஃப் த சீசன்ஸ் ஹாவ் ஐ சீன் 3 April perfumes in 3 hot Junes burned. ஸோ இந்த சீசன் வந்து ப்ராசஸ் ஆகிட்டே போகும் இல்லைங்களா, இது வந்து ஒரு ரொட்டீன் ப்ராசஸ். ஸோ 4 சீசனும் மாறி வர்றது வந்து ஒரு ரொட்டீன் ப்ராசஸ். ஸோ அந்த சீசனில் நான் எதை பார்த்துருக்கேன் அப்படின்னா ஏப்ரலோட பர்ஃப்யூம்ஸ். ஸோ ஏப்ரல் மந்த் வந்து அங்கே வந்து ஸ்ப்ரிங் சீசன். ஸோ ஸ்ப்ரிங் சீசனில் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும், நல்ல சூப்பரான ஒரு மனமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்ஃப்யூம்ஸ்லாம் வந்துட்டு 3 hot Junesல வந்து பேர்ன் ஆகிடுச்சு. ஸோ 3 hot ஜூன் மந்த் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அந்த சமயத்தில் வந்து அந்த ஏப்ரலோட ஃப்ரெஷ்னஸ் எல்லாமே வந்து பேர்ன் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சின்ஸ் ஃபர்ஸ்ட் ஐ saw you fresh
which it are green. பட் நான் உன்னை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறப்ப நீ எவ்வளோ க்ரீனாக இருந்த, க்ரீனாக இருந்த சென்ஸ் இங்கே வந்து பியூட்டிஃபுல்லாக ரொம்ப யங்காக இருந்தையோ. ஸோ சின்ஸ் ஃபர்ஸ்ட் ஐ saw you fresh which it are green. இன்னும் வந்து அதே மாதிரி தான் நீ இருக்க, இவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு, இவ்வளோ சீசன்ஸ் மாறி இருக்கு, இப்படிலாம் இருந்திருக்கு. பட் நான் உன்னை பார்த்தப்ப நீ எப்படி க்ரீனாக யங்காக இருந்தியோ, யூத்தாக இருந்தியோ, பியூட்டிஃபுல்லாக இருந்தியோ, அதே மாதிரி தான் இன்னும் இருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போ தான் வந்து ஓல்டா இட் இஸ் சேஞ்சிங். it doth beauty like a dial hand. பட் இருந்தாலும் பியூட்டின்றது வந்து ஒரு டயல் ஹேண்ட் மாதிரி, ஒரு கிளாக் மாதிரி. எப்படி இந்த சீசன்ஸ்லாம் மாறி மாறி சுற்றிக்கிட்டே இருக்கும், அதே மாதிரி இதுவுமே வந்து பியூட்டின்றதுமே வந்து ஒரு டயல் ஹேண்ட் மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸ்டீல் ஃப்ரம் ஹிஸ் ஃபிகர் அண்ட் நோ பேஸ் பர்சீவ்டு. கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது எப்படி டயல் ஹேண்டுன்றது வந்து அட் அ டைமில் 1 hour மூவ் ஆகிடுது இல்லையா, ஒரு ஒன் மினிட்டாக மூவ் ஆகி தான் 1 hour ஆகும். அந்த மாதிரி இந்த டயல் ஹேண்ட் வந்து, அதாவது டைம், டயல் ஹேண்டுன்ற சென்ஸ் இங்கே வந்து டைமை சொல்கிறாங்க. டைம் வந்து அந்த பர்சன்கிட்ட வந்து பியூட்டியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டீல் பண்ணிகிட்டே இருக்குது. அண்ட் நோ பேஸ் பர்சீவ்டு. ஸோ நோ பேஸ் பர்சீவ்டு அப்படின்ற சென்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா, மூமெண்ட் ஆஃப் த டைம் அண்ட் சட்டில் சேஞ்சஸ் இட் பிரிங்ஸ் டு அ பர்சன்ஸ் அப்பியரன்ஸ் ஆர் ஸோ கிராஜுவல் தட் தே ஆர் நாட் ஈஸிலி நோட்டிஸ்டு. ஸோ அந்த பியூட்டியை வந்து அந்த டைம் ஸ்டீல் பண்ணுறது வந்து நம்மளால் பார்க்கவே முடியல, அது வந்து ஈஸியாக நோட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ யுவர் ஸ்வீட் ஹியூ விச் மீ திங்ஸ் ஸ்டில் டத் ஸ்டாண்ட். பட் ஸோ உன்னோட ஸ்வீட் கலர், ஹியூ அப்படின்னா கலர்னு ஒரு பர்டிகுலர் ஷேட் ஆஃப் கலர். பட் விச் மீ திங்ஸ் ஸ்டில் டத் ஸ்டாண்ட். பட் அது வந்து எனக்கு எப்படி இருக்குது, இன்னும் அப்படியே தான் இருக்குது. நான் 3 yearsக்கு முன்னாடி உன்னை எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஹேத் மோஷன். பட் அது என்ன ஆயிருக்கு, உண்மையாலுமே மூவ் ஆயிருக்கு, அது வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. அந்த டைம் வந்து ஒன்றது கொஞ்சம் கொஞ்சமாக பியூட்டி எடுத்துகிட்டே இருக்குது. அண்ட் மைன் ஐ மே பி டிசீவ்டு. ஸோ என்னோட ஐ தான் வந்து இங்கே என்ன காமிக்குது, தப்பாக காமிக்குது. என்னோட கண்களுக்கு வந்து நீ எப்பயுமே வந்து பியூட்டிஃபுல்லாக தான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஃபார் ஃபியர் ஆஃப் விச் ஹியர் திஸ் தோ ஏஜ் அன்பெட் ere you were born was beauty summer dead. ஸோ இதெல்லாம் யோசித்து எப்படி அந்த டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோட பியூட்டி ஸ்டீல் ஆகிட்டுருக்கு. பட் எனக்கு இருந்தாலும் தெரியல. பட் இது வந்து எனக்கு தெரியலன்றதுக்காக அது உண்மை ஆகிடாது இல்லையா, உன்னோட பியூட்டி அப்படியே இருக்குன்றது. டைம் எப்படியா இருந்தாலும் உன்னோட பியூட்டியை மூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உன்னோட அன்பிரெட் அப்படின்ற சென்ஸ் இனிமேட்டு வரப்போகிற ஜென்ரேஷன், உன்னோட ஜென்ரேஷனுக்கு நான் சொல்ல போகிறேன். ere you were born was beauty summer dead. ஸோ அவங்களுக்கு அந்த இனிமேட்டு வர ஜென்ரேஷன்லாம் பிறக்கிறப்ப பியூட்டி சம்மர் டெட், இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சன் வந்து இவங்க தான் பியூட்டிக்கே சம்மர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த பர்சன் வந்து டெட், இறந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வண்டர்ஃபுல் சானட். ஸோ இதனுடைய டிரான்ஸ்லேஷன் அப்படியே நான் ஒன் டைம் ரீட் அவுட் பண்ணுறேன், ஸோ தட் உங்களுக்கு வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். To me, lovely friend, you could never be old because your beauty seems unchanged from the time I first saw your eyes. 3 cold winters have shaken the leaves of 3 beautiful springs and autumns from the forest as I have watched the seasons pass. The sweet smell of 3 Aprils have been burnt up in 3 hot Junes. Since I first saw your youthful beauty, which is still in its prime. But beauty moves forward continually, imperceptibly, like the hands of a clock. In the same way, your beauty, which seems unchanged to me, moves forward, deceiving my eyes. In consideration of that, listen, you unborn generations. The height of beauty was dead before you were born. ஸோ அந்த யங் ஜென்ரேஷன் நீங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஹைட் ஆஃப் பியூட்டி வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ தட் இஸ் மிஸ்டர் WH தான் வந்து இங்கே டினோட் பண்ணுறாரு. ஸோ வி வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சானட். ஸோ இந்த டிரான்ஸ்லேஷனையும் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த போம் படிக்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சானட் 106. When in the chronicle of wasted time I see description of the fairest wits. ஸோ க்ரானிக்கல்னா அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த க்ரானிக்கல் ஆஃப் வேஸ்டட் டைம்னா பாஸ்ட் டைம்.
when I see அந்த பாஸ்ட் டைமில் என்ன இவர் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து எழுதியிருப்பாங்க. க்ரானிக்கல்ஸ் இருக்கும், க்ரானிக்கல்ஸ் அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இருக்கும், நியூஸ் பேப்பர்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஐ சி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஃபேரஸ்ட் விட்ஸ். ஸோ விட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீச்சர், நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்னு எடுத்துக்கலாம், இல்லை சூப்பர் நேச்சுரல் க்ரீச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த வேஸ்ட் பாஸ்ட் டைமில் இருக்க புக்ஸு ஒரு நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்து பார்க்குறப்ப நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ் படிக்கிறேன். யாருது அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான க்ரீச்சரை பற்றின டிஸ்கிரிப்ஷன் படிக்கிறேன். அண்ட் பியூட்டி மேக்கிங் பியூட்டிஃபுல் ஓல்ட் ரைம். ஸோ இந்த லைன் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ பியூட்டி மேக்கிங் பியூட்டிஃபுல் ஓல்ட் ரைம். ஸோ ஓல்டு ரைம் அது வந்து அந்த ஓல்டு ரைமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். அது வந்து யாரை க்ரியேட் பண்ணுது? பியூட்டிஸை க்ரியேட் பண்ணுது. த்ரூ தேர் வேர்ட்ஸே வந்து பியூட்டிஸை க்ரியேட் பண்ணுது. இன் ப்ரைஸ் ஆஃப் லேடிஸ் டெட் அண்ட் லவ்லி நைட்ஸ். ஸோ அதை யாரெல்லாம் ப்ரைஸ் பண்ணியிருக்க? லேடிஸ், டெட் ஆனால் லேடிஸ் விமனையும் லவ்லி நைட்ஸையும் வந்து நிறைய வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பியூட்டிஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. தென் இன் த பிளேசன் ஆஃப் ஸ்வீட் பியூட்டிஸ் பெஸ்ட். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன், அந்த ஸ்வீட் பியூட்டிஸ் பெஸ்ட், அந்த ஒர்க்ஸில் இருக்க பெஸ்ட்டான டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சனோட ஆஃப் ஹேண்ட், ஆஃப் ஃபுட், ஆஃப் லிப், ஆஃப் ஐ, ஆஃப் ப்ரோ, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணி ரொம்ப இதெல்லாம் இப்படி இருக்கும், அழகாக இருக்கும், இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ யாரை பற்றினா அந்த லேடிஸ் டெட்டை பற்றி, லவ்லி நைட்ஸை பற்றி அண்ட் ஃபேரஸ்ட் விட்ஸை பற்றி, இவங்களை பற்றி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ரொம்ப அழகாக வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. I see their antique pen would have expressed even such a beauty as you master now. But அவங்க அந்த antique pen, அந்த ஓல்டு பென்னை வச்சு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது எல்லாமே வந்துட்டு உன்னோட பியூட்டியை வந்து உன்னோட பியூட்டி அளவுக்கு இல்லை, உன்னோட பியூட்டியை தான் குடிக்கிற மாதிரி இருக்குது. ஈவன் சச் அ பியூட்டி ஆஸ் யூ மாஸ்டர், நான் உன்னோட பியூட்டியை வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அவங்களெலாம் கண்ணுக்கு தெரியல, ஒன்றை தான் வந்து என் கண்ணு முன்னாடி வந்து நிறுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஆல் தேர் ப்ரைஸஸ் ஆர் பட் ப்ராஃபஸீஸ். ஸோ அவங்களோட ப்ரைஸஸ், அவங்க இவ்வளோலாம் பியூட்டியாக பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, ஒவ்வொருத்த பற்றியும் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பட் அது எல்லாமே யாரை பற்றின டிஸ்கிரிப்ஷன் மாதிரி இருக்குது? இந்த மிஸ்டர் WH பற்றின டிஸ்கிரிப்ஷன் மாதிரி இருக்குது. அவங்களோட ப்ரைஸஸ் எல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு வாக்கு மாதிரி, எப்படி எதிர்காலத்தில் நடக்க போகிறத வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு ஜோசியம் மாதிரி, அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அவங்க ப்ரைஸஸ்லாம் வந்து என்ன ஆச்சு, ஒரு வாக்கு மாதிரி மாறி இருக்கு. ஆஃப் திஸ் ஆர் டைம் ஆல் யூ ப்ரீஃபிகரிங். அது வந்து எந்த டைமுக்கு வந்திருக்கு? நம்ம டைமுக்கு வந்திருக்கு. அண்ட் அந்த மாதிரிலாம் யார் இருக்கா? நீ தான் இருக்க. ஆல் யூ ப்ரீஃபிகரிங், அந்த மாதிரி எல்லா டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்தது எல்லாமே நீ இருக்க. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஃபார் தே லுக்ட் பட் வித் டிவைனிங் ஐஸ், தே ஹேட் நாட் ஸ்கில் இனஃப் யுவர் ஒர்த் டு சிங். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு டிவைனிங் ஐஸ் இருந்ததான். முன்னாடி இருக்கிறத பார்க்கறது, அதாவது அவங்க கூட இருக்க க்ரீச்சர்ஸ், லிவிங் பீயிங்ஸ், ஹியூமன்ஸை பார்க்கறத தாண்டி அவங்களால ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் இப்படி பிறக்க போகிறாருன்றதை வந்து டிவைன் ஐஸ்னால பார்க்க முடிஞ்சுதான். அந்த மாதிரி டிவைன் ஐஸில் பார்க்க முடிஞ்சதுனால தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்கில் இருந்ததான். எதுக்கு? மிஸ்டர் WHோட பியூட்டியை பற்றி பாடுறதுக்கு. ஸோ இப்போ அவங்க பழசு பாடினது எல்லா பியூட்டியை பற்றி பாடினது எல்லாத்தையுமே அது யாரு கொண்டு வரான்னா மிஸ்டர் WHோட பியூட்டி கூட கொண்டு வராரு. For we, which now behold these present days, have eyes to wonder, but lack tongues to praise. பட் இந்த சமயம், நீ இப்போ இருக்கிற சமயத்தில் நாங்கள் எல்லாம் இருக்கோம் இல்லையா, ஸோ எங்களுக்கெல்லாம் வந்து ஐஸ் இருக்குது. அவங்களாம் வந்து உன்னை பற்றி பாராட்டிட்டு போயிட்டாங்க, ஏன்னா டிவைன் ஐஸ் இருந்தது. டிவைன் ஐஸ் மூலயமா உன்னோட பியூட்டியை பார்த்து அவங்க இருக்க அந்த லேடிஸ்க்கு, நைட்ஸ்க்கு அந்த மாதிரி வச்சு பாடிட்டு போயிட்டாங்க. பட் நாங்கள் இந்த டைமில் வந்து உன்னை பார்க்குறோம் இல்லையா, எங்களுக்கு வந்து ஐஸ் இருக்குது. நாங்கள் வந்து உன்னை பார்த்து வியப்படைகிறதுக்கு ஐஸ் இருக்குது. பட் அந்த டங், உன்னை பார்த்து வியந்ததில் வந்து எங்களோட டங்ஸ் வந்து மறந்து போச்சு. எதுக்கு? ப்ரைஸ் பண்ணுறதுக்கு மறந்து போச்சு, அது இல்லாமல் போச்சு, நாங்களுக்கு வந்து டங்ஸ் இல்லாமல் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ த ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் தட் sonnet. When I come across description of extremely beautiful people in historical records and the beautiful poems in praise of ladies long dead and lovely knights inspired by them, then in that catalogue of that great beauty, their hands, feet, lips, eyes, foreheads, it strikes me that they are trying to express just the kind of beauty that you have. So all the praise of these writers is only a prophecy of our time
all of it, anticipating you. And unless they had the power of prophecy, they wouldn't have enough skill to depict your worth. We who live in the present time are able to be overwhelmed by your beauty, but don't have the skill to describe it. ஸோ எங்களுக்கு வந்து அந்த ஸ்கில் இல்லை. உன்னோட பியூட்டியை பார்த்து நாங்கள் வந்து வண்டர் தான் ஆகிட்டு இருக்கோம், ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம், இன்னும் இவ்வளோ ஒரு அழகான்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோமே தவிர அதை பற்றி பாடுறதுக்கு வந்து எங்களுக்கு ஸ்கில் இல்லை. பட் அவங்களுக்கு ஏன் அந்த ஸ்கில் இருந்ததுன்னா அவங்க வந்து ஒரு டிவைனிங் ஐஸ் வச்சுருந்தாங்க, அவங்க வந்து ப்ராஃபஸி மாதிரி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இந்த சானட்டில். ஸோ இந்த 2 சானட்டுமே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் WH வந்து டேரெக்டாக வந்து அவரோட பியூட்டியை வந்து ப்ரைஸ் பண்ணுற மாதிரி எழுதியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் வந்து சானட் 116. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா WH பற்றினா எந்த ஒரு இதுவுமே இருக்காது, காமனாக லவ் பற்றி மட்டும்தான் இருக்கும். மேபி இது வந்து மிஸ்டர் WHோட லவ் அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வாங்க இந்த சானட்க்கு போகலாம். Let me not to the marriage of true minds admit impediments. ஸோ impediments அப்படின்றது வந்து ப்ராசஸ். ஸோ ஒரு லவ் ஆர் மேரேஜ் அப்படின்னாலே என்ன பண்ணும், க்ரோ டுகெதர் இல்லைங்களா, க்ரோ டுகெதர் ப்ராசஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நான் எப்படி படிக்கிறேன்னா, let me not admit impediments to the marriage of true minds. ஸோ அந்த ப்ராசஸ் இல்லாத லவ், அந்த ஒரு விஷயம் லவ்வில் வந்து ப்ராசஸ் இல்லை அப்படின்னா அதை வந்து நான் வந்து என்ன பண்ணிக்க மாட்டேன், அட்மிட் பண்ணிக்க மாட்டேன். அண்ட் சம்திங் ஏதாவது இன்டர்ஃபியர் ஆகுது அப்படின்னா அதை நான் அட்மிட் பண்ணிக்க மாட்டேன். ட்ரூ லவ்க்கு நடுவில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இன்டர்ஃபியர் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நான் அதை அட்மிட் பண்ணிக்க மாட்டேன். ஏதாவது சம்திங் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். லவ் இஸ் நாட் லவ் விச் ஆல்டர்ஸ் வென் இட் ஆல்ட்ரேஷன் ஃபைன்ஸ் ஆர் பென்ஸ் வித் த ரிமூவர் டு ரிமூவ். லவ் வந்து லவ்வே கிடையாது. எப்போனா அது வந்து எந்த சேஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ்க்கோ சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கோ ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா, ஆல்டர் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அது வந்து லவ்வே கிடையாது. ஆர் பென்ஸ் வித் ரிமூவ் ஆர் அது வந்து ஒரு சில மற்றவங்கலாம் வந்துட்டு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் தப்பாக பேசுகிறப்பையோ இல்லை மற்றவங்க வந்து இவங்களை பிரிக்கணும்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணும்போதோ அது பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து லவ்வே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓ நோ, இட் இஸ் அன் எவர் ஃபிக்ஸ்ட் மார்க். லவ்ன்றது ஒரு எவர் ஃபிக்ஸ்ட் மார்க், எப்பயுமே வந்து எவர் கிரீனாக இருக்கிறது, எப்பயுமே இருக்கிறது. தட் லுக்ஸ் ஆன் டெம்பஸ்ட் அண்ட் இஸ் நெவர் ஷேக்கன். தட் லுக்ஸ் ஆன் டெம்பஸ்ட், ஒரு சூறாவளியே வந்து பார்க்கக்கூடியது, பட் அந்த சூறாவளினால அது ஷேக் ஆகாது. ஸோ இந்த சென்ஸ் நம்ம இங்கே எப்படி எடுத்துக்கணும்னா, ப்ராப்ளம்ஸ் நிறையா வந்து போகும், பட் என்னதான் ப்ராப்ளம்ஸ் வந்தாலுமே அந்த லவ் வந்து ஷேக் ஆகாது, அந்த லவ் வந்து எங்கேயுமே வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இட் இஸ் த ஸ்டார் to every wandering bark whose words unknown although his height be taken. ஸோ அது வந்து ஒரு ஸ்டார் மாதிரி, லவ்ன்றது ஒரு ஸ்டார் மாதிரி. டு எவ்ரி வாண்டரிங் பார்க் இந்த சென்ஸ், ஒரு போட்டோ ஷிப்போ வந்து வழி மாறி கடலுக்கு போயிடுச்சுன்னா அவங்க வந்து நார்த் ஸ்டார் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டார் வச்சு தான் எந்த டைரக்ஷனில் நம்ம போகணும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணி வருவாங்க. அதில் இருக்க அந்த டிஸ்டன்ஸு அந்த மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் அவங்க பார்த்தாலே தெரியும் இல்லைங்களா. ஸோ இந்த சைடு இருக்குது, நம்ம இந்த சைடு திரும்பணும், இன்னும் தூரமாக இருக்குது, நம்ம இந்த சைடு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்ற மாதிரி அவங்களால இது பண்ண முடியும், ஹைட்டை மெஷர் பண்ண முடியும். பட் அந்த ஸ்டாரோட வேர்த்தை வந்து அவங்களால தெரிஞ்சுக்க முடியாது. இட் இஸ் அ ஸ்டார் டு எவ்ரி வாண்டரிங் பார்க் ஹூஸ் வேர்த் இஸ் அன்னோன். அந்த ஸ்டாரோட வேர்த், அந்த லவ்வோட வேர்த் வந்து இன்னும் யாருக்கும் தெரியல. although his height be taken. Love is not time's fool, though rosy lips and cheeks within his bending sickle's compass come. ஸோ லவ் வந்து டைம்னால கூட அதை வந்து ஃபூல் பண்ண முடியாது. டைமை டிபெண்ட் பண்ணி லவ் கிடையாது. ஸோ யங் ஏஜில் லவ் பண்ணுவாங்க, ஏஜ் ஆக வந்து லவ் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ லவ் வந்து டைமை டிபெண்ட் பண்ணி கிடையாது. ஈவன் ரோசி லிப்ஸ் அண்ட் சீக்ஸ், அது வந்து சீக்ஸ் ஆஃப் த யூத், இது எல்லாமே வந்து மறைஞ்சாலுமே அந்த லவ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. Love alters not with his brief hours and weeks, but bears it out even to the edge of doom. ஸோ லவ் வந்து மாறவே மாறாது. எதனால், ஒரு டேஸ்னாலேயோ ப்ரீஃப் ஹவர்ஸ்னாலேயோ வீக்ஸ்னாலேயோ இவ்வளோ நாள் ஆயிடுச்சு மாறிடுச்சு, வீக்ஸ்னால மாறிடுச்சு, இவ்வளோ இயர்ஸ்னால மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் லவ்வே கிடையாது. லவ் வந்து எப்பயுமே மாறவே மாறாது. பட் பியர்ஸ் இட் அவுட் ஈவன் டு த எட்ஜ் ஆஃப் த டூம், எண்ட் ஆஃப் த டைம், அதாவது டெத் வரைக்குமே வந்து அது வந்து உண்மையாக இருக்கும், அவங்க கூடயே இருக்கும். அதுதான் லவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இஃப் திஸ் பி எரர் அண்ட் அப்பான் மீ ப்ரூவ்ட் ஐ
never right nor no man ever loved. ஸோ இது வந்து ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா இல்லை லவ் மாறிடும், ஏஜ் ஆகும்போது மாறிடும், டைம் ஆக ஆக மாறிடும், பியூட்டி போயிடுச்சுன்னா மாறிடும், இந்த மாதிரி அவங்க யாராவது ஏதாவது சொல்லி அதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐ நெவர் ரைட் நார் நோ மேன் எவர் லவ்டு. ஸோ நானும் எழுத போகிறதில்ல. அண்ட் ஒன் மோர் திங் ப்ரூவ் ஆகுது என்னென்னா, யாருமே வந்து இது வரைக்கும் வந்து லவ் பண்ணதில்லை, உண்மையான லவ் பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இட் இஸ் திஸ் சாங் கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் பற்றி தான் இருக்கும். ஸோ translation, I would not admit that anything could interfere with the union of two people who love each other. Love that alters with changing circumstances is not love, nor if it bends from its firm state when someone tries to destroy it. Oh no, it is an eternally fixed point that watches storms but is never itself shaken by them. It is the star by which every lost ship can be guided. One can calculate its distance but not gauge its quality. Love doesn't depend on time, although the rosy lips and cheeks of youth eventually come within the compass of time's sickle. Love doesn't alter as the days and weeks go by, but endures until death. If I am wrong about this, then I have never written anything and no man has ever loved. ஸோ இதுதான் வந்து இந்த 3 சானட்டோட மீனிங் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த மீதி இருக்க 2 சானட்டுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.